ஆதிரை புத்தக வடிவில் திரைக்கதை. புத்தகத்தை பெற டிஸ்கிரிப்ஷனில் உள்ள எண்ணிற்கு வாட்ஸ்அப் செய்யவும். ஆறு முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. வணக்கம், இது அரண்சாய். நான் தேவா பாஸ்கர். இந்த நேர்காணலில் செயற்பாட்டாளர் தோழர் சுந்தரவல்லி அவர்கள். வணக்கம். வணக்கம். தமிழ்நாடு பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் ஜோசப் விஜய் குறித்து தெரிவித்த ஒரு கருத்து தற்போது சர்ச்சையாகி வருது. சட்டமன்றத்துல எதிர்கட்சி தலைவரை விமர்சனம் செய்யும் விதமாக, முன்னாள் முதல்வரை விமர்சனம் செய்யும் விதமாக அப்பாவை காணோம் அப்படின்னு சொல்லி முதலமைச்சர், அன்னைக்கு அவையில யாரும் இல்லை எதிர்கட்சி உறுப்பினர்கள், அந்த சமயத்துல ஒரு ஆக்ஷன்லாம் பண்ணி காமிச்சாரு. இந்த கருத்தையும் முன் வச்சாரு, அப்பாவை எங்க காணோம் அப்படின்னு சொல்லி. அது பலராலும் திமுக கூட்டணியில இருந்து இன்று தாவேகா கூட்டணியில ஆதரவு கொடுக்கக்கூடிய பல கட்சிகளாலும் அது விமர்சனம் செய்யப்பட்டது. அப்படி பேசியிருக்காதானா, அப்படி கொச்சைப்படுத்தக்கூடாது அப்படின்ற மாதிரியான விமர்சனங்கள்லாம் வைக்கப்பட்டது. இன்னைக்கு நயினார் நாகேந்திரன் ஒரு கருத்தை பேசியிருக்கிறாரு. அது முதல்வரை கொச்சைப்படுத்துற வகையில தான் இருக்கு. அப்பாவை காணோம் அப்படின்னா நீங்க உங்க அம்மாட்ட தான் போய் கேட்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி கொச்சையான ஒரு விமர்சனத்தை பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் முன் வச்சிருக்காரு. எப்படி பாக்குறீங்க இந்த கருத்தை? இதுல இருந்து இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்க பேசுறதுக்கு, அதையும் பேசலாம். முதலாக இந்த கருத்தை எப்படி பாக்குறீங்க? இல்ல, இது தவறான கருத்து தானே. அரசியல்ல கருத்தியலாக நின்று எதிர்கொள்ள வேண்டிய ஒரு அரசியல் எல்லாம் இன்னைக்கு தனிநபர்கள் தாக்குதலாக போயிட்டு இருக்கு அப்படின்றத நம்ம பாக்குறோம். அது கூடுதலாகி கொண்டு இருக்கிறது. அது முதலமைச்சர் தொடங்கி எதிர்கட்சிகள் வரை அது தொடர்ந்து போயிட்டு இருக்கிறது அப்படின்றது தமிழ்நாட்டினுடைய அரசியல் சிதைக்கப்பட்டு இருக்கு. அதுல இருக்க குறைந்தபட்சமான நேர்மை சிதைக்கப்பட்டிருக்குன்னு தான் நம்ம பாக்குறோம். அதுல இந்த எல்லா இடங்களிலும் பெண்கள் தான் கேலி பொருளாக மாற்றப்படுகிறார்கள் என்பதையும் சேர்த்து பார்க்கணும். நீங்க அப்பாவை காணான்னு அவர் முடிச்சுட்டு போனார்னா, இவர் போய் உங்க அம்மாட்ட கேளு அப்படின்னா என்ன அர்த்தம்? அது ரொம்ப மோசமான ஒரு பதில் இல்ல. அதை சொல்லக்கூடாது. ஒருத்தர் தவறா ஒரு விஷயத்த பயன்படுத்துறாரு அப்படின்னா நாமளா அதுக்கு இன்னொரு தவறான ஒரு விஷயத்தை பயன்படுத்துவது என்பது இந்த தவறான செயல்கள் மூலமாக இளைய தலைமுறைக்கு தப்பான வழிகாட்டுதலை செய்வதாக மாறும். அதனால இது எந்த விதத்திலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆனா என்னன்னா, தொடர்ந்து நயினார் நாகேந்திரன் இது மாதிரியான விஷயங்களை பேசிட்டே இருக்காரு. ஒரு முறை என்ன பண்ணாருன்னா, பட்டசோறு கட்டி கொடுத்தா வெட்டிட்டு வருவான்டா மறவேனாரு. அன்னைக்கும் ஒண்ணும் பண்ணல அவரை. 2வது முறை திரிசா அவர்களை பார்த்து ஆபாசமா கேட்டாரு, திரிசா வீட்டுல இருந்து வெளியே வாங்க அப்படின்னு விஜய் கேட்டாரு. விஜய் கேட்ட போதும் அவரு மீது பெரிய எதிர்ப்பு கூட தெரிவிக்கல. பெரிய அளவுல எதிர்ப்பு கூட இல்ல. அதை நம்ம தான் எதிர்த்துட்டு இருந்தோம். இன்றைக்கும் உங்க அம்மாட்ட போய் கேளு அப்படின்றது ஒரு தரமான அரசியல் கிடையாது. மீண்டும் மீண்டும் அரசியல் தெளிவோடு பேசுவதற்கு பதிலாக பெண்களை குறிவைத்து அவமானப்படுத்துகிற ஒரு வேலையாகத்தான் இதை நம்ம பாக்குறோம். நம்ம எதிரியா இருந்தாலும் அதை செய்யறது தவறு அப்படின்னு தான் நான் பாக்குறேன். எல்லாரும் இப்ப கேட்கக்கூடிய ஒரே கேள்வி, இப்போ பாஜக தலைவர் மீது என்ன நடவடிக்கையை தமிழக அரசு எடுக்க போகுது அப்படின்ற கேள்வியை தான் முன்வைக்கிறாங்க. எதிர்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசிய ஒரு பேச்சு, அந்த பேச்சுல அவர் ஒரு நடிகை விமர்சனம் பண்ணிட்டாரு அப்படின்ற அடிப்படையில அவர் மீது கைது நடவடிக்கை வரைக்கும் போச்சு. அந்த ஒரு நாள் முழுக்க நடந்த அந்த படலத்தை இந்தியாவே பார்த்தது. சட்டமன்ற உறுப்பினர்கள் அனிதா ராதாகிருஷ்ணன், மார்க்கண்டேயன் இவர்கள் மீதும் நடவடிக்கை, கைது படலம் வரைக்கும் போச்சு. அப்போ ஒரு நோ டாலரன்ஸா வச்சிருக்காங்க இந்த அரசின் மீது ஒரு விமர்சனம். அதுவும் ஒரு லெவல் மீது தாண்டி போயிருச்சு அப்படின்னா கண்டிப்பா கைது பண்ணுவாங்க. அந்த நடைமுறையை தான் இவங்க ஃபாலோ பண்றாங்க அப்படின்ற மாதிரியான அந்த கருத்து அப்படின்றது இருக்கு. அப்படி இருக்கும் பட்சத்துல இப்போ என்ன நடவடிக்கை எடுக்க போறாங்க அப்படின்ற கேள்வியை முன்வைக்கிறாங்க. அந்த கேள்வி சரியானதா? எப்படி பார்க்கலாம்? அத இல்ல, யார் பேசினாலும் நடவடிக்கை எடுக்கணும். அதுல மாற்று கருத்தெல்லாம் இல்ல. அதுக்கு தானே நம்ம பெண்களுக்கு எது மீதான வன்முறை தடுப்பு சட்டம் எல்லாம் கொண்டு வந்து வச்சிருக்கிறோம். அதெல்லாம் நடவடிக்கை எடுக்க தான் வச்சிருக்கிறோம். ஆனா இங்க என்ன மாதிரி இருக்கு அப்படின்னா, யார் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதை அரசியல் தீர்மானிக்குது. அரசியல் தான் தீர்மானிக்குது. நீங்க பொது வெளிகள்ல, சமூக வலைத்தளங்கள்ல தங்களுடைய பிரச்சனைகளை பேசினாலோ அல்லது தங்களுக்கு ஏற்பட்ட அனுபவத்தை பகிர்ந்து கொண்டாலோ அவர்கள் மீது ஆபாச தாக்குதல் நடந்துட்டே இருக்கு. அது என்ன தொடங்கி தலைவர்கள் தொடங்கி, பெண் தலைவர்கள் தொடங்கி அப்படியே போயிட்டே இருக்கு. இன்னைக்கு நேத்தெல்லாம் ஒரு பொண்ணு, தாவேகாவை ஆதரித்தவர், தாவேகாக்காக பிரச்சாரம் செய்தவர், தாவேகாக தொடர்ந்து காணொளிகள் மூலமாக ஆதரவை தெரிவித்த ஒருத்தர் கரண்ட் பில் கூடி போச்சுன்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டாங்க. அதுல எந்த தவறும் இல்லை. அவங்களுக்கு கரண்ட் பில் கூடி இருக்கு, அவங்க அந்த வருத்தத்தை பகிர்ந்துக்கிறாங்க. ஆனா அவங்களுக்கு கீழே போய் கடிச்சு வச்சது இருக்கு இல்லையா, அவங்களுக்கு எதிரான கடுமையான விமர்சனங்கள் வச்சது இல்லையா, அவங்க அச்சத்துல மீண்டும் மீண்டும் ஒரு வீடியோ போட முடியாத ஒரு இக்கட்டான ஒரு இடுக்குல போய் தள்ளி விட்டோம் இல்லையா. இது மாதிரி நிறைய நடந்துகிட்டே இருக்கு. இப்போ ஒரு அரசு என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு தலைவர் பேசிட்டாருன்னா அவரை கைது பண்றேன், அது இருக்கட்டும். ஆனால் ஒட்டுமொத்த சமூகமும் பாழ்பட்டு இருக்கு.
நீங்கள் எந்த அரசியல் கருத்தை சொன்னாலும் அதுல எவ்வளவு நேர்மை இருந்தாலும் அது சமூகம் சார்ந்ததாக இருந்தாலும் உங்களை ஆபாசமா தாக்கிக்கிட்டே ஒரு கூட்டம் இருக்கும். அதை நாங்க வேடிக்கை பார்ப்போம். நீங்க உதயநிதியை கைது பண்ணதை பத்தி பேசுனீங்க. அதுக்கு முன்னாடி ஒண்ணு நடந்தது. இவருடைய முதலமைச்சருடைய இணையர் சங்கீதா அவர்கள் ஒரு கடுமையான விமர்சனம் வைத்து ஒரு வழக்கை தொடுத்திருந்தாங்க. அந்த வழக்குல அவங்க சொன்ன விஷயங்கள் கடுமையானவை. அவங்க அனுபவிச்ச வழிகளை அவங்க பகிர்ந்திருந்தாங்க. அவங்க சொன்ன காரண காரியங்கள் வேற, ரொம்ப கடுமையான காரண காரியங்கள் தான். என்னை எப்படி பொருளாதாரமா சொரண்டினாரு, வீட்டுக்குள்ள அடைச்சு வச்சிருந்தாரு, பொது வெளியில என்னை பயணிக்க விடல, மக்களோட தொடர்புலே இல்லாம என்னை வச்சிருந்தாருன்றலாம் குற்றச்சாட்டு இருந்தது. அந்த சூழ்நிலையில அவங்க மீது கடுமையான பாலியல் தாக்குதல் நடந்தது. ஒரு 27 ஆண்டுகள் தன் உடன் பயணித்த தன்னுடைய வாழ்வினையருக்கு ஆபாச தாக்குதல் நடந்தது. ஆபாச படங்கள் அவங்களுடைய முகத்தை ஒட்டினதுக்கெல்லாம் குறைந்தபட்சம் ஒரு கண்டன அறிக்கை, குறைந்தபட்சம் ஒரு வழக்கு தொடுப்பது. ஏன்னா தஞ்சாவூர்ல போய் ஒரு லேடி அவங்க கட்சியை சேர்ந்தவங்க ஒரு வழக்கு தொடுத்தாங்க. அதுலதான் எதிர்கட்சி தலைவர் நீங்க கைது செய்ததா சொல்றீங்க. ஆனா சொந்த வாழ்வினையரை இவ்வளவு அவமானமா தொடர்ந்து உங்க கட்சியினுடைய சமூக வலைத்தளத்துல இயங்குகிறவர்கள் பேசும்போது வேடிக்கை தான் பார்த்தாரு. அப்ப இதுக்குள்ள ரொம்ப தெளிவா நம்ம ஒண்ணு புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. அவருடைய டார்கெட் எதிர்கட்சி, அதிலும் குறிப்பாக திமுகவை ஒடுக்குவது, அவர்கள் மீது வழக்கு தொடுப்பது, ஏதாவது பிரச்சனை வந்தா திசை திருப்புவதற்கு இவர்களை பயன்படுத்திக் கொள்வது, அப்படிதான் அவங்கள பயன்படுத்துறாங்க. இல்ல நேர்மையாகவே பெண்களுக்கு எதிராக அண்ணன் பதவியேற்ற அடுத்த செகண்ட்ல இருந்து பெண்கள் பாதுகாப்புன்னு எந்த இடத்துலயுமே இல்லையே. உங்க வாழ்வினரை அவமானப்படுத்தும் போது அது ஒர்த்தே இல்லை என்று மேடையில் பேசி அதை பூஸ்ட் அப் பண்ணி அதை கூடுதலா தட்டி விடுறீங்க. நல்லா செய்யுங்க அப்படின்னு முதுகு தட்டி விடுறீங்க. 2வது, அத்தனை பெண் குழந்தைகள் பாலியல் வல்லுறவுக்கு ஆளானாங்க. 250க்கு மேற்பட்ட குழந்தைகளும் பெண்களும் வல்லுறவுக்கு ஆளாகி இருக்கிறாங்க. 2 வயது குழந்தை, 4 வயது குழந்தை நேத்து வல்லுறவு அந்த பாலியல் சுரண்டலுக்கு ஆளாகி அவங்க பாட்டியை அருவாள் எடுத்துட்டு போய் வெட்டுறாங்க. சட்டத்தின் மீது மக்கள் நம்பிக்கை இழக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அருவாள் எடுத்துட்டு போய் பாலியல் குற்றவாளியை வெட்ட ஆரம்பிக்கிறாங்க. இது ஒரு பக்கம் நடந்துகிட்டே இருக்கு. ஒரு பக்கம் சமூக வலைத்தளத்துல தாக்குதல் நடந்துட்டே இருக்கு. ஒரு பக்கம் உங்க சொந்த வீட்டுல இருக்கிற பெண்களை பாலியல் தாக்குதல் நடந்துட்டே இருக்கு. இதை எதுக்குமே கவனம் செலுத்தாத ஒரு அரசு, இதெல்லாம் சேர்ந்துதானே ஒரு அரசு, இதெல்லாம் சரி பண்றதானே ஒரு அரசினுடைய வேலை. ஆனா அவங்களுடைய நோக்கம் என்னவா இருக்குன்னா, தெளிவா போய் எதிர்கட்சி தலைவர்களை கைது செய்வது, அலக்களிப்பது, அவர்களை தெரு தெருவா அழைச்சிட்டு போறது, அவங்கள சட்டமன்ற கூட்டத்தொடர்ல பங்கேற்க விடாமல் செய்வது, இது அரசியல் பழிவாங்க. ரொம்ப தெளிவா இருக்கு. எனக்கு இன்னுமே ஒரு கேள்வி இருக்குங்க. திரிசா அவர்களையே அரசியல் பகடைக்காயாக விஜய் பயன்படுத்தி கொண்டு இருக்கிறார். இந்த வார்த்தை நான் ரொம்ப தெளிவாவே சொல்றேன். ஏன் அப்படின்னா, ஒவ்வொரு சிக்கலான காலகட்டத்திலும் திரிசா அவர்கள் வந்துடுறாங்க பொதுவெளிக்கு. இவருடைய தோல்வி, இந்த அரசினுடைய தோல்வி நடக்கிற போதெல்லாம் திரிசா என்ட்ரி ஆகுறாங்க. அப்ப பேசும் பொருள் திரிசா சம்பந்தமா மாறுது. இங்க இருக்கிற பிரச்சனை சம்பந்தமாக அப்படியே பிரச்சனை டைலூட் பண்ணப்படுது. இது திட்டமிட்ட ஒரு வேலையாக விஜய் செய்கிறார். விஜயை பொறுத்தவரையும் திரிசாவும் ஒரு பகடைக்காய் தான், நான் அப்படிதான் பாக்குறேன். எனவே இன்னைக்கு அவங்க அம்மாவை பேசி இருக்கிறாரு ஒரு எதிர்கட்சி தலைவரா இருக்கக்கூடிய பாஜகவினுடைய தலைவர் பேசியிருக்காரு, நயினார் நாகேந்திரன். அது ரொம்ப தவறான விஷயம். நீங்க குறைந்தபட்சம் ஒரு எதிர்ப்பு கூட பெண்களுக்கு எதிராக பேசினா 0 டாலரன்ஸ். அதான் அமைச்சர் ஆதவ அர்ஜுனா பேசினார். அது உதயநிதியா இருந்தா யாரா இருந்தா என்ன, பெண்களுக்கு எதிராக யார் பேசினாலும் நாங்க உடனடியாக ஆக்ஷன் எடுப்போம். அதனுடைய ஒரு எடுத்துக்காட்டு தான் இன்னைக்கு உதயநிதியுடைய கைது அப்படின்றத இன்னைக்கு நைட்டே அவர் பேசியிருந்தாரு. பட் தொடர்ச்சியாக ஒரு பாஜக சார்ந்து அணுகும் பொழுது ஒரு சாஃப்டா ஹேண்டில் பண்றாங்கன்ற விமர்சனமும் வருது. ஏன்னா நீங்க சொன்ன மாதிரி முதல் முறை அந்த நடிகை பத்தி பேசினது நயினார் நாகேந்திரன் அவர்கள் தான். அப்ப யாருமே பெரிதாக ரியாக்ட் பண்ணல, தாவேக்காவும் பெரிதாக ரியாக்ட் பண்ணல. த்ரிஷா மட்டும் அதை கண்டிச்சிருந்தாங்க, ஏதோ லைட்டா ஏதோ ஒரு ஸ்டோரியோ ஏதோ போட்டிருந்தாங்க. மற்றபடி யாரும் பெருசா அதுக்கு ரியாக்டே பண்ணல. இப்போவும் அமைச்சர்கள் எல்லாரும் ரொம்ப சைலண்டா இது தட்டி விடுற மாதிரி இருக்கு. ராஜ்மோகன் அவர்கள் பேசியிருக்காரு. வழக்கம் போல அவர் அந்த பட்டிமன்ற பாணியிலேயே அது அநாகரிகம், அவதூறு, தலைவர் பொறுப்புக்கு மாண்பல்ல அப்படின்னு எல்லாம் போட்டிருந்தாங்க. பட் உதயநிதி ஸ்டாலினுடைய கைதின் பொழுது எல்லா அமைச்சர்களும் ஒரு ஸ்டேட்மெண்ட்டா அவங்களுடைய பேஜஸ்ல இஷ்யூ பண்ணாங்க. எல்லா அமைச்சர்களும் ஸ்டேட்மெண்ட் இஷ்யூ பண்ணாங்க. அவர் பேசி அதை கண்டிச்சிருந்தாங்க. ஒரு மிகப்பெரிய அளவுல அது எதிர்க்கப்பட்டுச்சு. ஆனா இன்னைக்கு அது ரொம்ப பொறுப்பை உணராம பேசுறாங்கன்னு ஒரு தட்டி விடுற பாங்கை பாஜக தலைவர் மீது, நயினார் நாகேந்திரன் மீது செலுத்துறாங்கன்ற கேள்வி எழுது. உங்களுடைய பார்வை? உண்மைதான். இது ரொம்ப சரியான பார்வையும் கூட. ஏன்னா எந்த பெண்ணையும் பேசினா நாங்க 0 டாலரன்ஸ் அப்படின்னு பேசுறாங்கல்ல. அப்ப அவங்க கட்சி பெண் நேத்து ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்கல்ல, நீங்க கட்சியினுடைய உயர் பதவிக்கு போகணும்னா எங்களுக்கு கூட அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க பேசின
செல்போன் உரையாடல்கள் எல்லாம் செல்போனை புடுங்கிட்டு ஓடி இருக்காங்க. 2 பேரு புடுங்கிட்டு ஓடி போய் அதை அழிக்கிறதுக்கு முயற்சி பண்ணி அப்புறம் அவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்து என்ன தொடர்ந்து பாலியல் ரீதியாக அபியூஸ் பண்றாங்க, தொடர்ந்து பாலியல் ரீதியாக சுரண்டல் வார்த்தைகள்ல சுரண்டல் பண்றாங்க, எனக்கு ஆபாச படங்கள் அனுப்புறாங்க. நேற்று சொன்னாரே, ஒருத்தர் கூட கொதிக்கலையே. அப்ப பெண்கள்னா யாரு? உங்களை பொறுத்தவரையும் திரிசா அவர்களை பேசினாலும் இவர் பேசினா ஏத்துப்பாங்க. திரிசா அவர்களை பேசாமலே பழி போட்டு கைது பண்ற அளவுக்கு இவங்க போக முடியும். அதுதான் இப்ப நடக்கிற எல்லாத்தையும் பாக்குறோம். அப்ப இவங்களுடைய நோக்கம் பெண்களை பாதுகாப்பது இல்லை. சொந்த கட்சிக்காரர்களிடமிருந்து சொந்த கட்சி பெண்களையும் பாதுகாக்க மாட்டாங்க. சொந்த கட்சிக்காரர்களிடம் சமூக வலைத்தளத்தில் இயங்கக்கூடிய அரசியலா பேசக்கூடிய பெண்களையும் பாதுகாக்க மாட்டாங்க. சொந்த கட்சிக்காரர்களிடம் இருந்தோ அல்லது எதிர்கட்சிக்காரர்களிடம் இருந்தோ தங்களுக்கு அடையாளமாக துருப்புச்சீட்டாக பயன்படுத்தக்கூடிய திரிசாவை அவமானப்படுத்தினாலும் வேடிக்கை பார்ப்பாங்க. இவங்களுடைய நோக்கம் அது அல்ல. இப்ப நீங்க உதயநிதி ஸ்டாலினை கைது பண்ணாங்கல்ல, உண்மையிலேயே பல இடங்களை நான் பார்த்திருக்கேன், நோட் பண்ணிருக்கேன். யார் அப்படி பேசினாலும் தப்பு. அதுல நமக்கு யாரா இருந்தாலும் நம்ம ஏத்து கேள்வி கேட்கிறவங்க. அது தப்புனா தப்புதான். அதுல ஒன்னும் நம்ம கொடப்பிடிக்க வேண்டிய அவசியமும் முட்டு கொடுக்க வேண்டிய தேவையோ நமக்கு இல்ல. யார் தப்பு பண்ணாலும் தப்புதான். அதுல நம்ம தெளிவா இருக்கிறோம். ஆனால் அதுக்காக நீங்க என்ன பண்ணீங்கன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல, நீங்க உங்களுடைய நடவடிக்கை என்னன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. தொடர்ந்து பாஜக இதை போலதான் செஞ்சிட்டு இருக்கிறாங்க. ஆனா பாஜகவை பார்த்து பம்முறாங்க. இந்த உதயநிதி ஸ்டாலினுடைய கைது கூட அவர் மீது ஒரு எதிர்மறையான பிம்பத்தை கட்டமைக்கிறதுக்கான கைது. ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு பெண்களையே பேசிட்டாங்கன்னா பேச்சு நீங்க உங்களுக்கு நல்லா தெரியும். எப்படி பாஜக யாராவது ஒருத்தரை பேசிட்டாங்கன்னா, யாராவது ஒருத்தர் மீது விமர்சனம் வச்சிட்டோம்னா எப்படி ரியாக்ட் பண்ணுமோ அதே ரியாக்ஷன். நீங்க மோடி அவர்களை பேசினா இந்தியாவுக்கு எதிராக பேசப்படுது, மோடி ஆட்சியை பேசினா இந்தியாவுக்கு எதிராக பேசிட்டாங்க, இந்துக்களுக்கு எதிராக பேசிட்டாங்க. இப்படி ஒரு பிம்பம் கட்டமைக்கப்படுவதை போல பெண்களுக்கு எதிரானவர் அப்படின்ற ஒரு பிம்பத்தை எதிர்கட்சி தலைவர் மீது கட்டுறதுக்கு தான் இவ்வளவு கஷ்டப்பட்டாங்க அவங்க. இவங்களுடைய நோக்கம் பெண்களை பாதுகாப்பது இல்லை, எதிர்கட்சிகளை தங்களுடைய அதிகாரத்தை வைத்து மிரட்டுவது, அடிபணி வைப்பது. ஆனா ஆளுங்கட்சியாக ஒன்றிய அரசுல இருக்கக்கூடிய பாஜகவிடம் பயப்படுகிறார்கள், பயப்படுறாங்க. நீங்க போய் தண்ணி கேட்க முடியாது, இவங்களால காவிரி தண்ணி கேட்டு வாங்க முடியாது. ஆனா நான் போய் அவமானப்பட்டாலும் பரவாயில்ல அப்படின்னு ஒரு ரீல்ஸ் கண்டென்ட் கொடுப்பாரு நம்ம அண்ணன். இன்னொரு விஷயம், தொடர்ந்து பாஜக மறைமுகமாக தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டு இருக்கிறது. நீங்க அண்ணா யூனிவர்சிட்டி வழியாக புதிய கல்விக் கொள்கை இம்ப்ளிமெண்ட்டுக்கு வந்துருச்சு. 1.5 மாசம் ஆச்சு இம்ப்ளிமெண்ட். அண்ணா பல்கலைக்கழகத்தின் கீழே இருக்கிற பல்கலைக்கழக யூனிவர்சிட்டிஸ், அது கீழே இருக்கிற கல்லூரிகளுக்கு எல்லாம் நம்ம புதிய கல்விக் கொள்கை எதெல்லாம் வேண்டானமோ அது எல்லாம் கொண்டு வந்து பயன்பாட்டு கொண்டு வந்துட்டாங்க. அதே போல 100 நாள் வேலை திட்டம், கம்யூனிஸ்டுகள் குறைந்தபட்ச செயல் திட்டத்தின் அடிப்படையில் கொண்டு வந்த 100 நாள் வேலை திட்டம் கொண்டு வந்துட்டாங்க. சத்தமே போடல. அதுல நம்ம அவ்வளவு சண்டை போட்டோம். தமிழ்நாடு தான் இருக்கிற மாநிலங்களே அதிகமாக 100 நாள் வேலை திட்டத்தை பயன்படுத்தி கொண்ட ஒரு மாநிலம். நம்ம 14,000 கோடி வாங்கியிருக்கிறோம். இன்றைக்கு 3,900 கோடிக்கு கையெழுத்து போட்டு வந்துட்டாரு. அப்ப நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல, சைலண்டா பாஜகவினுடைய ஆட்சியை இங்கே அமல்படுத்துறதுக்கு ஒரு பெரிய வேலை நடந்துட்டு இருக்கு. அதனுடைய ஒரு பகுதி தான் வந்தே மாதரம். வந்தே மாதரம் பாடல இங்கே நாங்க என்ன பண்றது அப்படின்ட்டு வேடிக்கை பாக்குற ஒரு தன்மையை நம்ம பார்க்க முடியுது. சட்டமன்றத்திலேயே தமிழ் தாய் வாழ்த்தை பாட முடியாம போகுது. மனோன்மணியம் பல்கலைக்கழகத்திலேயே அதை எழுதிய சுந்தரனாருடைய பாடல் 3ஆம் இடத்திற்கு தள்ளப்படுகிறது. தமிழ்நாட்டினுடைய மொழி அடையாளங்கள் எல்லாம் சிதைக்கப்பட்டு இருக்கு. அப்ப நீங்க ஒரு விஷயத்த ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்கணும். பாஜகவிற்கு மிகுந்த பயபக்தியோடு சேவகம் செய்கிற ஒரு ஆட்சியை தான் விஜய் செய்கிறார். ரொம்ப தெளிவா நான் சொல்றேன். நீங்க ஒன்னொன்னா அவங்க கொண்டு வர முடியாதுன்னு சொன்ன எல்லாத்தையும் சத்தமே இல்லாம இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டே இருக்கிறாங்க. எனவேதான் பாஜக இவர்களையும் வேடிக்கை பார்க்குது. பாஜகவினுடைய அமைச்சர்கள், ஒன்றிய அமைச்சர்கள் சொல்றாங்க, நாங்க நல்லிணக்கம் பேணுவோம் விஜயோட அப்படின்னு. விஜய் எங்களோட இருப்பாரு. விஜய் இன்றைக்கு பேசும்போது கூட சொல்றாரு, நாங்கள் ஒன்றிய அரசோடு நாங்க ஒரு நல்லிணக்க போக்குதான் நாங்க கையில் எடுப்போம், மாநில உரிமையை அதுக்காக விட்டு கொடுத்துட மாட்டோம் அப்படின்னு இன்னைக்கு பேசியிருக்காரு. அதுக்கு பின்னாடி இருக்கிற அரசியல் என்ன? பாஜகவினுடைய அரசியலை தெளிவாக தமிழ்நாட்டுல கொண்டு போய் சேர்த்து கொண்டு இருக்கிறார் விஜய். அதனால அவர் பேச மாட்டார். 2வது அவருடைய கேசஸ், பல கேசஸ் உள்ள மாட்டி இருக்கு. அவர் 1.5 கோடி ரூபாய் ஃபைன் கட்ட வேண்டிய கேஸ்ல தொடங்கி அவருடைய சிபிஐ வழக்குல இருந்து, ஆதவர்ஜுனாவுடைய சிபிஐ வழக்குல இருந்து, 41 பேரு மரணத்தினுடைய வழக்குல இருந்து அவ்வளவும் பாஜகவினுடைய கையில இருக்கு. இன்னைக்கு இவங்களுடைய அமைச்சர்கள் செய்யக்கூடிய ஊழல், அது 100 கோடி சொத்து பழனி ஆண்டவருக்கு சொத்தை புடுங்கினதா இருக்கட்டும். இன்னைக்கு தொடர்ந்து கல்வி அமைச்சருடைய மனைவி மேல வெற்றி செல்வின்னு ஒருத்தவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கிறாங்க. 17 லட்சம் ரூபாய் வாங்கிட்டு அவங்க ஏமாத்திட்டாங்கன்னு. இப்படி தொடர்ந்து ஊழல். அப்புறம் மீன்வளத்துறை அமைச்சர் ஒரு அபார்ட்மெண்ட்ல 3rd ஃப்ளோர்ல ஒரு ஆபீஸவே போட்டு
லஞ்ச லாவணியத்தை வாங்கிட்டு இருக்காருன்னா அவர் மேல குற்றச்சாட்டு உண்டு. இப்படி தொடர்ந்து லஞ்ச லாவணியம் பெருகி போயிடுச்சு. சாமானிய மக்களினுடைய உரிமைகளை காதுல வாங்கல, மக்களை பலிகடா ஆக்கிட்டு இருக்கிறாங்க. கரண்ட் இல்ல, தண்ணி இல்ல, எதுவுமே இல்ல. ஆனா இங்க ரீல்ஸ் ஓடிட்டு இருக்கோம். பாஜகவுக்கு கை கட்டி சேவம் செய்வார்கள். எனவே இதெல்லாம் அவங்க பெருசாக்க மாட்டாங்க. 2 நாளைக்கு கண்டன அறிவிக்க தெரிவிச்சுட்டு வேலையை பார்த்துட்டு போயிருவாங்க. அதான் நான் இது நினைக்கிறேன். அப்படிதான் நடக்கும். நீங்க பாஜகவுக்கு இவர்கள் விலை போயிட்டாங்க அல்லது சேவகம் செய்யறாங்கன்ற குற்றச்சாட்டை வைக்கிறீங்க. இன்னைக்கு அமைச்சர் பேசும்பொழுது ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறார். அது என்ன அப்படின்னா, அப்பாவை காணோம் அப்படின்னு பேசினது திமுக தொடர்பாக பேசினது. அதை எடுத்து நயினா நாகேந்திரன் பேசுறாரு. கனிமொழி அவர்கள் டீ பார்ட்டியில கலந்துக்கிறாங்க, அணி சேர மாட்டோம்னு சொன்னவர்கள் அணிலாம் மாறுற மாதிரி இருக்கு அப்படின்னு ஒரு ஊடகமாக தமிழ்நாட்டுல திமுகவும் பாஜகவும் ஒரு கூட்டணிக்கு போக போறாங்க. அந்த 2 பேரும் இவ்வளவு நாள் பேசிக்கிட்டது அல்லது சொல்லிக்கிட்டது எல்லாம் ஒரு நகைச்சுவையான விஷயம். அவர்கள் உள்ளுக்குள்ள ஒரு டீலிங்கோட தான் இருந்திருக்காங்க. கூட்டணிக்கு போறாங்க. இப்ப நீங்க சொன்னது எல்லாமே எப்படி தாவேக அரசு பாஜகவினுடைய கைப்பாவையாக இருக்கு, அவர்களுடைய முகம் கோணாத வகையில ஒரு ஆட்சியை இங்க நடத்திட்டு இருக்காங்கன்ற சொல்றீங்க. ஆனா திமுகவும் பாஜகவும் கூட்டணிக்கு போறாங்க. தமிழ்நாட்டு மக்களுக்கு எதிரி அல்லது தமிழ்நாட்டு மக்கள் விரோதமாக பார்க்கக்கூடிய கட்சி பாஜக. அந்த பாஜகவினுடைய ஆதரவுல தான் திமுகவும் இருக்கின்ற மாதிரியான ஒரு நரேட்டிவை அமைச்சர் முன்வைக்கிறாரு. அதை எப்படி பார்க்கலாம்? நயினா நாகேந்திரன் பேசினதே திமுக சேவ் பண்றதுக்கு தான். திமுக தலைவர் விமர்சனம் செஞ்சது எதுக்கு நயினா நாகேந்திரன் எடுத்து பேசணும் அப்படின்றதான் அவருடைய கேள்வியினுடைய சாரமா நான் புரிஞ்சுக்கிறேன். திமுக போறாங்களா, எப்படி பார்க்கலாம்? இல்ல, இது ரொம்ப நாளாவே ஒரு நரேட்டிவ செட் பண்றாங்க. திமுகவும் அதிமுகவும் கூட்டணி அப்படின்னு ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி ஒரு நரேட்டிவ செட் பண்ணாங்க. அது ஃபெயிலியர் ஆயிடுச்சு. 2வது நரேட்டிவ் தான் பாஜகவும் திமுகவும் கூட்டணி அப்படின்ற நரேட்டிவ். இதுல முக்கியமா சொல்லப்படுவது டீ பார்ட்டியில போய் கனிமொழி கலந்துகிட்டாங்க. ஏன் போன ஆண்டு இந்திரா காங்கிரஸ் பேர் இயக்கத்தினுடைய ஒரு முக்கியமான தலைவரா இருக்கக்கூடிய அவங்க ராகுல் காந்தியினுடைய தங்கை பிரியங்கா காந்தி போய் கலந்துகிட்டாங்க, பேசி சிரிச்சு போட்டோ எல்லாம் பார்த்தோம். அதுல நம்ம யாருமே பாஜகவோட அவர்கள் கூட்டணின்னு சொல்லல. ஏன்னா நமக்கு அரசியல் அறிவு இருக்கு, அரசியலை புரிந்து கொள்ளுகிற தெளிவு இருக்கு, அதனால நம்ம சொல்லல. இன்னொன்னு சொல்ல போனா, இங்கேயே லோக்கல்லையே ஆளுநர் நடத்திய டீ பார்ட்டியை கம்யூனிஸ்டுகள் தொடர்ந்து புறக்கணிச்சாங்க. ஆனா கம்யூனிஸ்டுகள் இருந்த திமுக கூட்டணி, அவர்கள் பலமுறை ஆளுநருடைய டீ பார்ட்டியை வேண்டான்னு சொல்லியிருக்கிறாங்க, கலந்துகிட்டவும் செஞ்சிருக்கிறாங்க. அப்ப அவங்க போய் அவங்களோட கூட்டணின்னு சொல்லல. இதெல்லாம் ஒரு சப்பையான ஒரு காரணம். அதாவது தமிழ்நாடு பாஜகவினுடைய கருத்தியலுக்கு எதிரான ஒரு மாநிலம். இந்த நரேட்டிவ நம்ம செட் பண்ணி வச்சிருக்கோம். பாஜக ஒரு பாசிச சக்தி, அது தமிழ்நாட்டுக்கு எதிரானது கொள்கை ரீதியில அப்படின்னு நம்ம ஒரு நரேட்டிவ செட் பண்ணிருக்கோம்ல. இந்த நரேட்டிவ கையில வச்சுக்கிட்டு தான் திமுக இப்ப போய் சேர போகுது அப்படின்னு போலியாக ஒரு பிம்பத்தை கட்டமைக்கிறாங்க. ஆனா உண்மை என்ன தெரியுங்களா? நீங்க மயிலாப்பூர் எம்எல்ஏ இருக்காருல்ல, அவரு வெங்கட்ராமன், அவரு பார்ப்பன எம்எல்ஏ. கட்டாயமா சொல்றது காரணம் அதுக்கு பின்னாடி ஒரு அரசியல் இருக்கு. அவர் ஆட்சி பொறுப்பேற்று நடைமுறைக்கு வந்த பிறகு ஒரு பத்திரிகையாளர் சந்திப்புல அவர் சொல்றாரு, இங்க எல்லாம் ஆரிய பார்ப்பன எதிர்ப்பு என்பதெல்லாம் பழங்கதை அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்றாரு. தமிழ்நாடு எப்போதும் ஆரிய பார்ப்பனியத்திற்கு எதிராக பேசியது பழங்கதை என்று பேசுறாரு. இது பாஜகவினுடைய வார்த்தைகள், வரிகள், தெளிவா புரிஞ்சுக்கணும். 2வது, நம்ம இவர் இருக்காரு பாருங்க, அவர் யாரு, நிர்மல் குமார். உங்க பிள்ளைகளை எல்லாம் நீங்க ஏன் போய் மெடிக்கல் படிக்க வைக்கணும், பிளம்பர் ஆக்குங்க, கார்பெண்டர் ஆக்குங்க, அதுக்குதான் இப்ப பயங்கரமான வாய்ப்பு இருக்கு, அதனால அதை கத்துக்க வைங்க அப்படின்னு பேசினாரு. இது யாருடைய குரல்? பாஜகவினுடைய குரல். பாஜக கிட்ட நம்ம கேட்டோம், சட்டையை பிடிச்சு உலுக்கி என் குழந்தைகளுக்கான வேலை எங்கே, என் குழந்தைங்களுக்கான கல்வி எங்கே நம்ம கேட்கும் போது, இதே பாஜகவின் முகமாக இருக்கக்கூடிய ஐயா 56 இன்ச் மோடி என்ன சொன்னாரு? போண்டா சுடுங்க, பக்கோடா சுடுங்கன்னாரு. அதுதானே இன்னைக்கு நிர்மல்குமார் பேசுனது. இன்னொரு இடத்துக்கு வர்றேன், இந்த அறநிலையத்துறை இன்னைக்கு இருக்கிற விஜயனுடைய ஆட்சியில இந்த அறநிலையத்துறையில என்ன பேசப்பட்டு இருக்கு? திரும்ப இன்னைக்கு இந்த அறநிலையத்துறையினுடைய அமைச்சரா இருக்கக்கூடியவர் என்ன பேசுறாரு? இந்து கோயில்கள் இந்துக்களுக்கு வந்திருக்கணும்னாரு. அவருடைய வாட்ஸ்அப் மத்த சமூக வலைத்தளத்துல இருக்க ஸ்டேட்டஸ் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா, இந்து கோயில்கள் இந்துக்களிடம் ஒப்படைக்கணும்ன்ற கொள்கை கொண்டவர் அவர் தான் இந்த அறநிலைத்துறை அமைச்சர். அப்ப இது யாருடைய குரல்? சேவ் தமிழ்நாடு டெம்பிள். யாரு? நம்ம வெள்ளிமலையவே ஆட்டைய போட்டு, ஒரு மலையவே சுரண்டி, ஒரு அருவியவே சுரண்டி, பழங்குடிகளை எல்லாம் விரட்டி அடிச்சுட்டு, அங்க ஜக்கி வாசுதேவன் ஒரு ஆளு மொத்த நிலத்தையும் எடுத்து வச்சிருக்காரு. அவருடைய பேச்சு, RSS உடைய பேச்சு,
பாஜகவுடைய பேச்சு சேவ் தமிழ்நாடு டெம்பிள் பண்ணாங்கல்ல, இத அவரு நோகாம பண்ணிட்டு இருக்கிறாரு. இன்னொரு விஷயம், பாஜகவினுடைய ஒரு முக்கியமான மாவட்ட பொறுப்பாளருடைய மனைவி இதே பழனியில 2வது திருட்டு, பழனியிலேயே 2வது திருட்டு நடந்த திருட்டு ஒண்ணு, கோயில் சொத்து நடந்திருக்கு. அந்த கோயில் சொத்தை திருடினவங்க பாஜகவினுடைய ஒரு மாவட்ட தலைவருடைய மனைவி. அது எப்படி நடக்குது? எங்க கேக்குறவங்க எல்லாம் என்ன நினைச்சிட்டு இருக்காங்க இந்த கும்பல? தெளிவா நீங்க கல்வி திட்டத்துக்குள்ள பாஜகவை கொண்டு வந்துட்டீங்க. திரும்ப திரும்ப அரசு பள்ளிகள் கல்லூரிகள் குறித்த ஒரு நரேட்டிவ நீங்க இப்ப செட் பண்ணிட்டு இருக்கீங்க. அங்க பூரா ரவுடி பயில இருக்கான், அங்க பூரா போதை மருந்து இருக்கு, அங்க பூரா ஒழுங்கா இல்ல அப்படின்னு ஒரு நரேட்டிவ செட் பண்றீங்க. பின்னாடி இருக்கிற அரசியல் என்ன? அரசு கல்வி நிலையங்களை மூடிட்டு தனியாருக்கு தாரை வார்த்துட்டு போறது. வந்த உடனே 8000 தனியார் கிளினிக்கு நீங்க தானே டெம்பரரி ரெகக்னேஷன் கொடுத்தது யாரு? இந்த அமைச்சர் தானே. அப்ப என்னதான் நினைச்சிட்டு இருக்கீங்க? நாங்கெல்லாம் பேப்பர் கூட வாசிக்காத விஜய் நினைச்சிட்டு இருக்கீங்களா? இல்ல குறைந்தபட்ச மக்கள் மீது அக்கறை இல்லாதவர்கள் நினைச்சிட்டு இருக்கீங்களா? பாஜகவை திட்டமிட்டு ஆதரித்து பாஜகவின் திட்டமிடல்களை, கொள்கைகளை, சித்தாந்தங்களை அவ்வளவு தெளிவா ப்ராப்பரா பக்காவா நீங்க அரங்கேற்றிட்டு இருக்கீங்க. அதை எதிர்க்கிற ஒருத்தர், ஒரு கும்பல அல்லது எதிர்க்கிற சித்தாந்தம் கொண்ட ஒரு கும்பல அவங்கள வேணும்னே திட்டமிட்டு நீங்க பாஜகவோடு கூட்டணின்னு ஒரு பொய்யை, ஒரு கதையை கட்டமைக்கிறீங்க. இதுதான் இங்க நடக்கிற அரசியல். பொய் கதைகள் பெரும்பாலும் நிக்காது, ஏன்னா உண்மைதான் நிக்கும். அதனால இந்த கும்பல் செட் பண்ற இந்த நரேட்டிவ எவ்வளவு நாளைக்கு செட் பண்ணுவாங்கன்னு பாக்கலாம். ஆனா உண்மையில தெளிவா பக்காவா பிளான் பண்ணி திமுக தன்னுடைய அரசியல் இதை எடுத்துட்டு போறாங்கன்னு நான் சொல்லுவேன். இவங்க இதெல்லாம் சொல்றது பின்னாடி இருக்கிற அரசியல் டீலிமிட்டேஷன் தானே. டீலிமிட்டேஷனை என்னைக்குமே ஃபேர் லிமிட்டேஷன் தானே பாத்துச்சு திமுக. அன்னைக்கு கூட உட்காந்து கருத்து சொன்ன கும்பல் தானே நீங்க. இன்னைக்கு என்ன உங்களுக்கு திடீர்னு? அப்ப தெளிவா நீங்க ஒரு பிளான போடுறீங்க, திமுக தெளிவா அவங்களுக்கான பிளான்ல நிக்கிறாங்க. அதனால இதெல்லாம் இவங்க சொன்ன உடனே எல்லாம் மாறிட போகுது கிடையாது, உண்மை வேற. ரைட், என்ன பண்றாங்கன்றதை பார்ப்போம். அந்த கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்படுதா அல்லது நீங்க சொன்னபடி 2 நாள் பேசிட்டு இந்த பிரச்சனை அப்படியே இழுத்து மூடுறாங்களா அப்படின்றத நம்ம பொறுத்து பார்க்கலாம். இங்கே இந்த நிகழ்ச்சியில் கலந்துட்டு நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்களுடைய நேரத்திற்கு ரொம்ப ரொம்ப நன்றி. மகிழ்ச்சி மகிழ்ச்சி, நன்றி. அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே QR கோடுக்குள்ளே நீங்கள் அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை, விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம். 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை.